வணக்கம் ஐயா. இந்த யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் தினமும் நடக்கும் சாதாரண விஷயங்களை கூட எல்லாம் வீடியோவாக போடுறாங்க. அது மட்டும் அல்லாமல் வீலாக், வெப் சீரிஸ், ஹோம் டூர், வேர்ல்டு டூர், குக்கிங், டான்ஸ், ஸ்பீக்கிங் ஸ்கில், வீடியோ எக்ஸட்ரா இந்த மாதிரி வீடியோ சும்மா வெட்டித்தனமாக காமெடின்ற பேரில் வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, ஃபேமஸ் ஆகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வு வருது. நம்மளுக்கு வீடியோ போடுறது கொஞ்சம் பிடிக்காது. நான் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத பொறாமை, வெறுப்பு வருகிறது. அதாவது எல்லாத்துக்கும் பிடிக்காது. ஆனால் சிலவங்களுக்கு அது பிடிச்சதுனால தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு வரவேற்பு கிடைக்கிது, ஃபேமஸும் ஆகிறாங்க. ஃபேமஸ் ஆகிறாங்கன்னாலே ஏதோ ஒரு வரவேற்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ உங்களுக்குமே என்னென்னு சொன்னால் அது பிடிக்கலை, பட் இருந்தாலும் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்களேங்கிற ஒரு எரிச்சலும் வருது. அதனால் இப்போ இதில் உங்கள் அணுகுமுறை தான் இதில் நீங்கள் மாற்றிக்கிடணும். உண்மையில் அது அவங்க ஃபேமஸ் ஆகிறது கூட நீங்கள் சகிக்க முடியாமல் இருக்கிற மாதிரி ஆயிடுது. அவங்க போடுறதும் சரியில்லை, சகிக்க முடியல. அப்புறம் அவங்க ஃபேமஸ் ஆகிறதே உங்களுக்கு இருக்கனால அதனால சகிக்க முடியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, ஃபேமஸ் ஆகிறது மேலே ஒரு பொறாமை கூட உங்களுக்கு ஏற்பட்டுருது. இப்போ ஒருத்தன் ஒரு ரவுடியாக இருந்து பாப்புலர் ஆகிறான்னு சொன்னால் அதுக்காக நீங்களும் ரவுடியாக இருந்து பாப்புலர் ஆகணுங்கிற அர்த்தம் இல்லை. அதனால் உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் உங்கள் கவனம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் போங்க. அந்த இதெல்லாம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம்னு சொல்லி சில முடிவுகள் எடுத்துக்கிடுங்க. ஏன்னா உங்கள் முடிவே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத சம்மந்தமாக உங்களுக்கு ஆராய்ச்சியே வேண்டாம். அவங்க ஃபேமஸெல்லாம் ஆகிட்டு போகிறாங்க, ஃபேமஸ் ஆகாமலும் போயிட்டு போகிறாங்க. அது வேறு டிபார்ட்மெண்ட்டுன்ட்டு நீங்கள் ஒதுக்கிக்கிடுங்க. உங்களுக்கு அவங்க தெரியாமலே கூட இருந்துட்டு போட்டோம். நீங்கள் அந்த பக்கமே எட்டி பார்க்க வேண்டாம். உங்கள் கவனம் உங்கள் வேலையில் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் நல்லாவே சின்சியராகவே பண்ணும் பொழுது அதிலேயே நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் உங்கள் வேலையை வச்சு எப்படிலாம் டெவலப் பண்ணலாம்ங்கிற மாதிரி உங்களுடைய முன்னேற்றம், சுய முன்னேற்றத்துக்காக என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி உங்கள் அணுகுமுறை உங்களை நோக்கியே இருக்கட்டும். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கட்டும். நீங்கள் உங்களை உருவாக்குற மாதிரி இருக்கட்டும். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் அணுகுமுறையை உங்களை நோக்கி திருப்பிவிடுங்க. ஒரு உருவாக்கும் தன்மையை நோக்கி திருப்பிவிடுங்க.